Hi students, welcome to our channel TechSpot. இந்த வீடியோல நம்ம 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் புக்ல இருக்கிற 11th சாப்டர்ல சம் டாபிக்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த லெசன்ல ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் ரிகார்டிங் ஃபார்மேட்டிங் டேக்ஸ் இன் HTML. ஸோ இந்த வீடியோல இன்னும் சில டாபிக்ஸ் கவர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபாண்ட் டேக் பத்தி பார்க்கலாம். ஸோ சேஞ்சிங் ஃபாண்ட் ஸ்டைல் சைஸ் கலர். ஸோ ஃபாண்ட் டேக்னு ஒரு டேக் இருக்கு. இட் இஸ் யூஸ்டு டு சேஞ்ச் த ஸ்டைல் சைஸ் அண்ட் கலர் ஆஃப் த டெக்ஸ்ட். இட் இஸ் ஆல்சோ கண்டெய்னர் டேக்னு சொல்றாங்க. அப்போனா ஸோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் ரெண்டுமே இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு டெக்ஸ்ட் போடுறோம்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கான ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் ஸ்டைல் இதெல்லாம் மாற்றுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டேக்ஸ் தான் ஃபாண்ட் டேக். ஸோ ஃபாண்ட் இஸ் நேம்ட் அஸ் அ செட் ஆஃப் சர்டன் ஸ்டைல் ஆஃப் கேரக்டர் அண்ட் நம்பர். ஓகே, ஒரு ஃபாண்ட் அதே மாதிரி நம்ம ஃபாண்ட்ஸுங்கிறது நிறைய ஃபாண்ட்ஸ் நம்ம கம்ப்யூட்டரில் பார்த்துருப்போம். டைம்ஸ் நியூ ரோமன், ஏரியல், அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஃபாண்ட்ஸ் இருக்குது. ஒரு டைப்லையும் ஒரு மாதிரி நமக்கு டெக்ஸ்ட்டு ஒரு விதமான ஸ்டைலில் ஷோ ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி டைம்ஸ் நியூ ரோமன், ஏரியல் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நார்மலாக எப்படி ஃபாண்ட் டேக் யூஸ் பண்ணணும்னா, நம்ம எந்த டெக்ஸ்ட்டுக்கு ஃபாண்ட் டேக் யூஸ் பண்ணணுமோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஸோ கவர் பண்ணுற மாதிரி நம்ம ஃபாண்ட் டேக் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் ஃபாண்ட்டுக்கு பக்கத்தில் ஃபேஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஃபாண்ட் நேம் போடணும். அப்புறம் சைஸ் ஈக்குவல் டு என்ன சைஸில் வேணும் பிக்சலில் போடணும். அப்புறம் கலர் வந்து நீங்கள் என்ன கலரில் எழுதுறீங்க, என்ன கலரில் வேணும் அந்த டெக்ஸ்ட் நேமில் போடணும், எல்லாரும் கலர் கோடில் போடலாம். ஸோ பாருங்க, ஃபேஸ் இஸ் அன் ஆட்ரிபியூட் டு செட் டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் ஸ்டைல். நான் சொல்லியிருக்கேன்ல இது ஆல்ரெடி, இது வந்து ஒரு ஆட்ரிபியூட். ஸோ ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் ஸ்டைல் அப்ளை பண்ணுறதுக்கு, சைஸ் வந்து பிக்சலுக்கு, அப்புறம் கலர் வந்து நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட் என்ன கலரில் வேணுமோ அதை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ சாம்பிளுக்கு ஒரு கோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபாண்ட் ஃபேஸ் போட்டு இது ஏரியல் பிளாக் சைஸ் 1 கலர் ரெட்னு கொடுத்துருக்காங்க. ஃபாண்ட் சைஸ் 1. ஸோ அதோட இது பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பாருங்கள். சைஸ் 1, சைஸ் 2, சைஸ் 3, சைஸ் 4. இந்த சைஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண இங்கே ஃபாண்ட் சைஸ் கூட்டிகிட்டே இருக்கு பாருங்க. அந்த ஒரு சைஸும் 20% வந்து இருந்த சைஸை விட அதிகமாக இருக்குமா. ஸோ அதான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அவுட்புட் நார்மலாக இந்த ஃபாண்ட் டேக்குங்கிறது HTML5 வந்து சப்போர்ட் பண்ணாது. HTML5 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் HTML. ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் HTML4 அதுலலாம் ஃபாண்ட் டேக் யூஸ் பண்ணலாம். பட் HTML5ல ஃபாண்ட் டேக் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டுக்கு ஒரு ஃபாண்ட் இல்லை மல்டிபிள் ஃபாண்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஃபாண்ட் ஃபேஸ் ஈக்குவல் டு புக்மேன் ஓல்டு ஸ்டைல் 1, அப்புறம் ப்ராட்வே 1, அப்புறம் 4T, அப்புறம் ஏரியல், மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுக்கறது எப்போ கொடுக்கணும், என்ன யூஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, ப்ரௌசர் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் வெதர் த ஃபாண்ட் நேம் இந்த லிஸ்ட் இஸ் சப்போர்ட்டட். நீங்கள் 4 இது கொடுக்குறீங்க, இதில் எந்த ஸ்டைல் அவைலபிளாக இருக்குது சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத பொறுத்து அது ஒர்க் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபாண்ட்டு நாட் சப்போர்ட்டட் பை த ப்ரௌசர் அப்படின்னா செகண்ட் ஃபாண்ட் அது செலக்ட் பண்ணிக்கும். இப்போ செகண்ட் ஃபாண்ட்டும் இல்லைன்னா அதுக்கு அடுத்து தேர்ட் ஒன்று எடுத்துக்கும். அந்த மாதிரி இந்த இந்த கோடை பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த அபோவ் கோட் கன்சிடர் த ஃபாண்ட் நேம் இந்த புக் மேன் ஓல்ட் ஸ்டைல் 1, அப்புறம் ப்ராட்வே 1 ஆர் நாட் சப்போர்ட்டட் பை எனி ப்ரௌசர் பிகாஸ் த நேம்ஸ் ஹஸ் பீன் சேஞ்ச்ட். இந்த நேம் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க, 1 ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இப்படி ஒரு ஃபாண்ட்டு, அதாவது நம்ம ஃபாண்ட்டோட நேம் தப்பாக கொடுத்துருக்கோம், அதனால அந்த ஃபாண்ட் எல்லாம் அந்த ப்ரௌசரால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அந்த ஃபாண்ட் ஸ்டைலில் வந்து நம்மளோட ஃபாண்ட் வராது, நம்மளோட டெக்ஸ்ட் வராது. ஸோ வெல்கம் டு HTML will be displayed in ஃபோர்ட். ஏன்னா இதுதான் கரெக்டான நேமில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கும், சப்போர்ட் பண்ணால் அதோட விட்டுரும். ஃபர்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணல, செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணல, அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறது வரைக்கும் அது கொடுத்துருக்கதை எடுத்துகிட்டே இருக்கும். ஒருவேளை நமக்கு ஒரு 3 ஃபாண்ட் கொடுத்துருக்கோம், இதில் கொடுத்துருக்க மாதிரி 4 ஃபாண்ட் கொடுத்துருக்கோம், 4மே வந்து ப்ராப்பராக நேம் கொடுக்கல, கால் ஆகலை அப்படின்னா நார்மலாக அது டைம்ஸ் நியூ ரோமன் இஸ் த டிஃபால்ட் ஃபாண்ட். டைம்ஸ் நியூ ரோமனில் அது டிஸ்பிளே ஆயிடும். ஸோ இதான் ஃபாண்ட் டேக் பற்றி கொடுத்துருக்காங்க. அப்புறம் செக்ஷன் பிரேக் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. செக்ஷன் பிரேக்னு ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்கூல் எக்ஸாம்ஸ்லாம் கொஸ்டின் ஆன்சர் முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், ஒரு ரூல் போடுவோம், ஒரு ஹரிசாண்டல் லைன் போடுவோம்ல, அந்த மாதிரி நமக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த மாதிரி ஒரு ஹரிசாண்டல் லைன் வேணும் அப்படின்னா ஹெச்ஆர் டேக் யூஸ் பண்ணணும். ஹெச்ஆர்னா ஹரிசாண்டல் ரூல்ஸ் விச் இஸ் நோன் அஸ் திமேட்டிக் பிரேக்ஸ். ஸோ ஒரு ஒரு செக்ஷனையும் இன்னொரு செக்ஷனையும் பிரித்து காட்டுறதுக்காக நம்ம அந்த ஹெச்ஆர் டேக் யூஸ் பண்ணுவோம். நார்மலாக நம்ம அந்த ஹெச்ஆர் டேக்குங்கிறது ஹோல் ப்ரௌசர் விட்டு அது ஆக்குபை பண்ணிக்கும். இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி வேணாம்,
சின்ன லைனா போதும் அப்படின்னா, அதுக்கு நீங்க மாடிஃபை பண்றதுக்கு சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். அண்ட் இது என்ன சொல்றாங்க பாருங்க. ஹெச்ஆர்ங்கிறது ஒரு எம்ப்டி டேக். எம்ப்டி டேக்னா அதுக்கு க்ளோசிங் டேக்ஸ் கிடையாது. ஸோ க்ளோசிங் டேக் இருந்தா கண்டெய்னர் டேக், க்ளோசிங் டேக் இல்லைனா எம்ப்டி டேக். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இந்த ஃபாண்ட்டுக்கு சாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபாண்ட் ஃபேஸ்க்கு, கலரு, சைஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இப்போ ஹெச்ஆர் டேக்குக்கும் அதே மாதிரி சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சைஸு, வித்து, நோ ஷேடு, கலர் அப்படின்னு 4 எண்ணம். ஸோ இதில் சைஸுங்கிறது நம்மளோட அந்த லைனோட சைஸ் ஃபுல் லென்த் வேணுமா, அதாவது அதோட திக்னஸ் தான் சைஸ்ன்னு சொல்றாங்க. அப்புறம் வித்துங்கிறது அந்த ஓவரால் லைன். இப்போ லைன் நமக்கு இவ்வளோ பெருசு வேணுமா, ஃப்ரம் ஃபுல் ப்ரௌசர் வித்துக்கு வேணுமா, இல்லை ஒரு குறிப்பிட்ட இது போதுமாங்கிறத நம்ம வந்து வித்தில் கொடுக்கணும். அப்புறம் நோ ஷேடுங்கிறது ஒரு 3D 2D என்ன அப்பியரன்ஸ்ல ஒன்று 3D அப்பியரன்ஸா 2D அப்பியரன்ஸாங்கிறது குறிக்கிறது. அப்புறம் கலர் வந்து நமக்கு என்ன கலரில் வேணும் அப்படின்னு குறிக்கிறது. ஸோ உதாரணத்துக்கு அதுலேயே மாதிரி போட்டிருக்கோம். சைஸுங்கிறது திக்னஸ் ஆஃப் த ஹரிசாண்டல் லைன். இந்த சைஸ் இஸ் கிவன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிக்சல்ஸ். நம்ம நார்மலாக சைஸ் வந்து பிக்சல்ஸில் தான் கொடுப்போம். பிக்சலுங்கிறது நம்மளோட டிஃபால்ட் சைஸ் இஸ் 3 பிக்சல். நீங்கள் வெறும் ஹெச்ஆர் டேக் மட்டும் கொடுத்தீங்கன்னா 3 பிக்சலில் ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்துடும். இதில் நீங்கள் ஒரு என்னன்னா 72 பிக்சல் சேர்ந்தது தான் ஒரு இன்ச். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பிக்சல்ஸ்லையும் கொடுக்கலாம். அந்த ஹைட்டை வந்து பாயிண்ட்ஸ்லையும் கொடுப்பாங்க. பிடின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி என்ன லெவலில் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி லைன் வரும். ஸோ வித்துங்கிறது நான் சொன்ன மாதிரி வித் attribute specifies the horizontal width of the ruler line. The default ruler is drawn across the full width of the browser. நார்மலாக ஹெச்ஆர் டேக்னு போட்டிங்கன்னா ஃபுல் வித்துக்கு வந்துடும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் வித்து குறைக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி பர்சன்டேஜில் அதோட வித்தை நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் வித்து 50% கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணாகும், டிஸ்பிளே ஹாஃப் ஆஃப் ஹரிசாண்டல் ரூலர். ஒரு ப்ரௌசர் மட்டும் ஹாஃப் ஸ்பேஸ்க்கு தான் அந்த ரூலர் இருக்கும். அப்புறம் நோ ஷேடு. இந்த அது வந்து 2Dல தெரியுமா உங்களுக்கு 3Dல தெரியுமாங்கிறது கான attribute. The default view of a horizontal ruler is 3D. டிஃபால்ட் வியூ வந்து 3D தான். உங்களுக்கு அது வேணாம் அப்படின்னா நீங்கள் நோ ஷேட் இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் அதை டேர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நோ அதாவது நீங்கள் பூலியன் டைப் ஆட்ரிபியூட்னா எஸ் ஆர் நோ அப்படி கொடுக்குறீங்க. எஸ் ஆர் நோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் சைஸ் வித்துக்கலாம் பாருங்க, பிக்சலில் கொடுக்குறீங்க, அப்புறம் கலர்லாம் நேம் கொடுக்குறீங்க. ஆனால் நோ ஷேடுங்கிறது ஒரு பூலியன் ஆட்ரிபியூட். உங்களுக்கு வேணுமா அது வேண்டாமாங்கிற மாதிரி. அப்புறம் கலர் நார்மலாக அந்த ஹரிசாண்டல் லைன் உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலர் கொடுக்கணும். நார்மலாக கிரே கலர் இஸ் பை டிஃபால்ட். ஸோ ஒரு சாம்பிளுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சைஸ் 72 கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ பெருசு இருக்கு. அப்புறம் 36 கொடுத்துருக்காங்க, இவ்வளோ சின்னதாக இருக்கு. வித்து பாருங்க, இது 100, இது 50. ஸோ ஹாஃப் ஆஃப் த ப்ரௌசர் தான் இருக்கு. அப்புறம் 18 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. 30%. அதே மாதிரி நோ ஷேடுன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹெச்ஆர் சைஸ் 9 வித் 50%, நோ ஷேட், கலர் கிரீன். பார்த்தீங்களா, இதான் ஹெச்ஆர் டேக்ஸ்க்கான ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இன்னும் சில டேக்ஸ் இருக்குது, லைக் டேபிள், அப்புறம் லிங்க்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.